இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பளம் பத்தலன்னு கேட்கறவங்க ப்ராஃபிட் அதிகமாக்கிட்டு தானே கேட்கணும் சார். பிரேக் கேட்கறவங்க வேலை செய்யாம ஓபி அடிக்க கூடாது. யார் சார் ஓபி அடிச்சா? நீங்க ஓபி அடிச்சதுனால தான் ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு. சார் ப்ரொடக்ஷன் கம்மியானதுக்கு காரணம் இருக்கு. அந்த ரீசன் தான் எனக்கே தெரியுமே. வேலை நேரத்துல ஃபுல்லா ஓபி அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆள் மத்திய ஆள் பாத்ரூமே கதின்னு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல யாருமே ஒழுங்கா வேலையே செய்யல. நீங்க ஓபி அடிக்கிற இடம் பாத்ரூம்ங்கிறதுனால பாத்ரூம் பத்தலன்னு கேக்குறீங்க. சார், உங்களுக்கு இன்னும் 4 பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டு நீங்க எல்லாருமே போய் பாத்ரூம்ல இருந்துக்கிட்டீங்கன்னா இங்க வேலை யாரு பாப்பாங்களா? நீங்க பேசுறதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சார். இத்தனை நாளா உழைச்ச எங்களை எல்லாம் நீங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் இன்னும் அதிகமா இது மாதிரி பேசுவேன். சோ நோ ஆர்குமெண்ட்ஸ். உங்க டிமாண்ட்ஸ் எதையுமே பண்ணி கொடுக்க முடியாது. கோ 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 கோ. போய் இனிமேலாவது எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. போங்க. இதான் உங்க முடிவா சார்? யா, இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சார். நாங்களே இங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்கோம். வாங்க போலாம். ஐயோ, இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியதுக்கோ. யார் அவன் ரொம்ப பேசிட்டு போறான்? சார், நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த இடத்துல ஜனா மேடம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதை பாருங்க, நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வேணாம். ஓகே? சாரி சார். போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஸ்டாப் 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 ஸ்டாப். எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்? புரியலையே. தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா டார்கெட்டை ரீச் பண்ணாததுக்கு நான் உங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். பாவம் நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மச்சான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? முடிஞ்சா சஸ்பெண்ட் பண்ணி பாருங்க சார். ஏய், யார் மேனது? யார் பேசுனது? எந்திரிங்க. நான் தான் சார். எனக்கு என்ன பயமா சார்? ஏய், இந்த சிபி கிட்டே சவாலா? மேனேஜர் சார், இவங்க எல்லாருமே சஸ்பெண்ட் இல்ல டிஸ்மிஸ் பண்ணி இப்பவே அக்கவுண்ட்டை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நாளையில இருந்து வேற ஸ்டாஃப் வச்சு ரன் பண்ணிக்கிறேன். சார் ப்ளீஸ் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணணும். என்ன பார்த்து டீல் பண்ணணும் சார்? அது வந்து இவங்க எல்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தானா? இவங்க காட்டுற பூச்சாண்டிகளா நான் பயப்படணுமா? நோ வே. இல்ல இவங்க காய்ஸ், உங்களுக்குலாம் இன்னும் 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு வேலைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்றத தவிர எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம் சார். ஹேய், மிரட்டுறது நான் இல்ல மேன், நீங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சொன்ன மாதிரியே எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். தூக்கி பாருங்க சார். மேடம், நேத்து போர்ட் மீட்டிங்ல நடந்ததெல்லாம் இவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே மேம். இனிமே ஜனா மேம் இடத்துல இருந்து தமிழ் மேம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாங்க. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க தமிழ் மேம் கிட்ட சொல்லுங்க. மேடம், இந்த வருஷம் 1% கூட எங்க சம்பளத்தை அதிகப்படுத்தல. அதனால 30% எங்க சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க மேடம். லஞ்ச் பிரேக்கை தவிர எங்களுக்கு வேற பிரேக்கே கொடுக்கறது இல்ல. காலையில 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் எங்களுக்கு பிரேக் வேணும் மேடம். ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ற பாத்ரூம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு மேடம். இன்னும் ஒரு 4 பாத்ரூமாவது கட்டி கொடுங்க மேடம். ஏன் சார் இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் போடல? மேம், இவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணல மேம். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அதுக்கு வேற என்ன ரீசன் இருக்க போகுது? வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்ல மேடம், போன வருஷம் ஃபுல்லா புயல் மழை மேடம். கரண்ட் கட் ஆகிட்டே இருந்தது மேடம். ஃபேக்டரியில அடிக்கடி மிஷின்ல ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது மேடம். அதனால நாங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல மேடம். இது மேனேஜருக்கே தெரியும் மேடம். எஸ் மேம். சரி, ஓகே. நீங்கெல்லாம் பிரேக் கேக்குறது நியாயமான விஷயம் தான். நீங்க கேட்ட அந்த 15 மினிட்ஸ் பிரேக்க நாளையில இருந்து 2 வேலையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கு உடனே கொட்டேஷன் வாங்குறேன். எவ்வளவு சீக்கிரம் கட்டி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க கட்டி தந்துடுறோம்.
salary விஷயத்துல நீங்க கேக்குற 30%ங்கிறதுல என்னால டிசிஷன் எடுக்க முடியாது. பட் 15% ஹைக்குக்கு நான் இப்பவே உங்களுக்கு ஷூரிட்டி தரேன். மத்த விஷயத்த ஜனா மேம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏய், என்ன ஓ இஷ்டத்துக்கு நீ பாட்டுல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? ஜானுவை கேட்காம நீ எப்படி முடிவு எடுப்ப? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். யூ டோன்ட் வரி. என்ன உங்களுக்குலாம் இன்னும் நம்பிக்கை வரலையா சார்? மேம் இவங்களுக்கு 15% சம்பளம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் இப்பவே சைன் போட்டு கொடுக்குறேன். ஓகே மேம். என்ன மச்சான் இவ? உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டேன். இந்த மந்த்ல இருந்து உங்களுக்கு 15% ஹைக் பண்ண salary தான் வரும். ஜானு, ஒர்க்கர்ஸ் நியூஸ் எதுவும் உன் காதுக்கு வந்துச்சா? என்ன நியூஸ்? யாரும் சொல்லலையா? சொல்லிருக்க மாட்டாங்க. ஐ நோ தட். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஜானு, யூ நோ வாட்? ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக்ல இறங்கிட்டாங்க. நம்ம ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? எவ்வளவு தைரியம் பாத்தியா? டிமாண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போடுறாங்க. என்ன டிமாண்ட்ஸ்? அவங்களுக்கு 30% சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணுமா? ஒரு நாளைக்கு 2 times மார்னிங் ஈவினிங்னு 15 minutes பிரேக் வேணுமா? அது மட்டும் இல்லாம புதுசா 4 ரெஸ்டாரண்ட் கட்டி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நான் அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் ஜானு இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க்குக்கு போலான்னு நினைக்கிறப்போ எக்ஸ்கியூஸ் மீ மேம். இதே மாதிரிதான் வந்தா. இவ அந்த நேரத்துல உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துடா ஜானு. ஜானு, இவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சா இப்பவே நீ இவளை ஃபயர் பண்ணி வெளில அனுப்பிச்சிருவ. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். கிளிய போகுது. ஒர்க்கர்ஸ் அடிக்கடி இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்க தான் செய்வாங்க. அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஆனா அவ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டா ஜானு.